Which is your Pizza should be one of your fastest movies. Which is your longest, time-consuming, effort-driven? இந்த படம் என் கனவு படம், ஆனால் ஒரு வழியாக பண்ணிட்டேன்டா அப்படின்னு இது வரைக்கும் பண்ண மூவிஸில் எதை சொல்லுவீங்க? ஐ திங்க் பீட்சா வந்துட்டு எல்லாத்துக்குமே எஃபர்ட் சேம் தான். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு எஃபர்ட் எல்லா படத்துலையுமே இந்த ஒரு ஃபீல் வரும் நம்மளுக்கு. ஓகே, அது பண்ணி எப்படா முடிப்போம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஈவன் இட் இஸ் லைக் ஒரு நம்ம அதுக்கப்புறமேட்டு ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுக்கிறோம் 3 days தான் ஷூட்டுனாலுமே நம்மளுக்கு ஒன்று தோணும் அந்த பாயிண்ட்ல வந்து, பிகாஸ் யூ ஹேவ் தட் விஷன். அண்ட் அது வரதுக்குள்ள எனி ஸ்கேல், எனி ஷூட், எனி ஃபார்மேட் சேலஞ்சஸ் வரதான் செய்யும். அந்த ஒன்று ரொம்ப ஈஸியாலாம் எதையும் எடுத்துட முடியாது. அந்த ஜோனுக்கு வரவே கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப ஓகே இதெல்லாம் நான் கேஷுவலாக எடுத்துட்டேன்ற மாதிரி இருக்காது. கிட்டத்தட்ட ஒன்று வந்து பார்த்தோம்னா, இப்போ பீட்சா வந்து எப்படின்னா எல்லாமே சென்னையில் ஷூட்டு, ஒரு லொக்கேஷனு, க்ரூவாகவே ரொம்ப சின்ன க்ரூ, அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். பட் ஆனால் ஜிகர்தண்டா வந்து மதுரையில் எடுக்கிறோம். அண்ட் நம்பர் ஆஃப் ஷூட் டேஸாக பார்த்தீங்கன்னா 60 days மதுரை, நோ பிரேக் இன் பிட்வீன். ஷூட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து 60 நாள் கழிச்சு தான் வந்து ஷூட்டிங்கே முடிக்கிறோம் நாங்கள். அந்த மாதிரி 60 days நோ சண்டே, நோ சண்டே பிரேக், நத்திங். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து எப்படின்னா நைட்டு 2 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சு திரும்ப காலைல 9 மணிக்கு வீல் அசம்பிள், அப்படி தான் இருந்துச்சு. ஒரு நாள்லாம் வந்து 26 hours ஷூட் பண்ணோம் கண்டினியூஸாக. சித்தார்த்தெல்லாம் வந்து சொல்லிட்டாரு இதுக்கு மேலே நான் செத்துரு வேண்டாம் அப்படின்னாரு அவர். அந்த அளவுக்கு, அதாவது அன்னைக்கு காலைல ஆரம்பிக்கிறோம், அன்னைக்கு காலைல ஒரு 7 o'clock ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். திரும்ப நான் ஷூட்டிங் முடிக்கும்போது அடுத்த நாள் 9 மணி, பகலில் 9 மணி கடையெல்லாம் திறந்து அந்த மாதிரி அப்போல்லாம் அந்த மாதிரி 2 நாள் ஆயிருக்கு. பட் ஆனால் அது ஒரு எனர்ஜி இருந்துச்சு அது. ஏன்னா அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிகர்தண்டாக்கு அப்புறம் பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு உண்மை பிளான் பண்ணுறதுக்கு, இப்போ ஈவன் பேட்டையே எடுத்தாலும் சூப்பர் ஸ்டார் இருக்காரு அப்படின்றதுனால வந்து ஒரு ஷெடியூலாக பார்க்கும்போது வி ஹேவ் டைம். அதுலேயுமே லாங் ஹவர்ஸ் ஷூட் பண்ணோம். பட் ஆனால் எப்படின்னா இப்போ ஒரு லாங் ஹவர்ஸ் போகிறோம், ஒரு டபுள் கால் ஷீட் போகிறோம்னா நெக்ஸ்ட் டே யூ ஹேவ் த லிபர்ட்டி டு டேக் அ பிரேக். அந்த மாதிரி ஒரு ஜோனுக்குள்ள இருக்குது. பட் ஜிகர்தண்டா வந்து அப்படி கிடையாது. ஏன்னா ஜிகர்தண்டாவுமே பார்த்தீங்கன்னா பாபி அப்புறம் சித்தார்த் வச்சு பண்ணுறோம்னாலும் இட் வாஸ் so much pressure that I should finish the shooting and then go to. அப்போ எப்படி இருந்துச்சுன்னா அவுட்டோர் ஷூட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஏன்னா அவுட்டோர் ஷூட்டிங் ஹேஸ் டூ மெனி திங்ஸ். அதாவது உங்களுக்கு பில் ஏறிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாரும் இவ்வளோ பேர் வந்து ஸ்டே பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பேட்டான்ற ஒரு கணக்கு வந்து ஏறிட்டே போகும். ஸோ வந்து அதே மாதிரி ஃபுட் எக்ஸ்பென்சஸ், ஃபுட் எக்ஸ்பென்சஸ், ஸ்டே எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அண்ட் அந்த ட்ராவல்மே வந்து இப்போ நீங்கள் ஒரு தடவை இங்கேருந்து கிளம்பி மதுரை போயிட்டீங்க, நடுவில் ஒரு ஷெடியூல் பிரேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு திரும்ப மதுரை வராங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் போகும். திரும்ப அவங்க மதுரைக்கு வந்து அசம்பிள் அதுக்கு ஒரு அமௌண்ட் போகும். அதுவே பார்த்தீங்கன்னா ஃபியூ லேக்ஸ் போகுன்றனால வந்து ஒரு ஷெடியூல் முடிச்சுட்டு வந்துருங்கப்பான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தா ஏகப்பட்ட லொக்கேஷன். ஒரு நாளைக்கு வந்து ஷிஃப்டிங் பார்த்தீங்கன்னா அலவர் கோயிலில் ஒன்று ஷூட் பண்ணுவோம், முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்து டோக்னருக்கு வருவோம். அந்த மாதிரி அது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. எப்படி ஆயிடுச்சுன்னா மதுரைக்கே தெரியும் இவனுக்கு ஏதாவது ஷூட் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி. ஒரு அப்படியே காரில் போயிடும் வரும். தெரியும். அப்போ அக்ரில நீங்கள் எங்கே தெரியுது? அங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். ஆமாம், எனக்கு பிளாக் அங்கே தான். எனக்கு அங்கே தெரியுமே அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழை பெஞ்சிட்டு ஷூட்டிங் அங்கே நடந்துட்டு இருக்கு, எல்லாமே தெரியும். ஸோ அந்த படம் என்னாச்சுன்னா 60 நாள் ஷூட் முடிக்கிற வரைக்கும் பிரச்சனையாவே இல்லை எனக்கு படலை. அந்த 60 நாள் வந்து ஓகே ஒரு எனர்ஜி எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு 60 நாள் ஆயிடுச்சு, இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஷெடியூல் பிரேக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டோம் இங்கே. ஆனால் அதுக்கப்புறம் ஐ ஹேட் லைக் சம் 10 days பேலன்ஸ், 10 days or 15 days பேலன்ஸ். அது எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு இங்கே நிறைய பிரச்சனைகள், ப்ரொடியூசர் சைடு அந்த மாதிரி நிறைய வந்து அந்த ஷூட்டே பண்ண முடியல. ஆக்சுவலி அதோட ஓப்பனிங் சீனே வந்து நான் வந்து ஆக்சுவலி ஜெகமே தந்திரம்ல ஒரு ஓப்பனிங் இருக்கும்ல, அதுதான் சேது அசால் சேது ஒரு ஓப்பனிங்காக இருந்துச்சு. ஒரு ட்ரெயினை பிளாக் பண்ணிட்டு உள்ள போய் அடிக்கிறது தான் அது இருந்துச்சு. அதை கடைசி வரைக்கும் என்னால் எடுக்கவே முடியல. அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா நம்ம, ஏன்னா நான் ஒரு ப்ராப்பர் இன்ட்ரோடக்ஷன் அவருக்கு எடுக்கவே இல்லை சேதுவுக்கு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் பியூட்டியாவே இருக்கு. ஆமா, அதுதான் படத்தோட பியூட்டி. ஆமா, ஏன்னா அந்த மாதிரிலாம் வச்சிருந்தோம் நம்ம சீனு. பட் அதனால தான் நான் சொல்லுவேன், இப்போ இதில் ஒன்று சொல்கிறேன்ல, இப்போ XXXல வந்து ஆர்ட் வந்து தட் சூசஸ் இட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குல்ல. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபிலாசபிலாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே இந்த சீன் நம்ம ஏன் எடுக்க முடியலன்னா இந்த சீன் அங்கே வச்சிருந்தா தப்பாக இருக்கும். இது ரொம்ப கேஷுவலாக ஒருத்தன் இன்ட்ரோடியூஸ் பண்ணது தான் கரெக்டாக இருக்கு. அசால் செய்துக்கு நம்ம ஓவர் பில்டப் கொடுத்தோன்னா தப்பாயிருக்கும்ன்ற மாதிரி. ஷார்ட்ஸ் இருக்குல்லண்ணா, அந்த சர்ச் முன்னாடி திரும்புறப்போ 2 கொம்பு இருக்கிறதா இருக்கட்டும், வீட்டில் பூஜை ரூம் முன்னாடி நிற்கிறப்போ அங்கே ஃபுல்லாக பட்டையை போட்டு எல்லாம் அதான் சேது, அதான் சல்ஸ். அது செட் ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் சூப்பர். ப்ளஸ் வந்து க்ரௌடாக அங்கே ஆர்டிஸ்டாக எல்லாருமே வந்திருப்பாங்க. அதில் வந்து ராசுன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவர் கேங்லாம் வந்து அது ஒரு இது மாதிரி இருந்துச்சு அவங்க எல்லாருக்குமே. ஏன்னா அந்த ஃபுல் இந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களே, கேங்ஸ்டர்ஸாக நடிச்சாங்களே, அவங்களாம் பார்த்தா வந்து ஒரு பயங்கரமாக செட் ஆகிட்டாங்க, ஜாலியாக இருப்பாங்க. நாங்கள் வந்து ஏதாவது சீன் ஷூட் பண்ணுறதுனா அவங்க பார்த்தா இந்த பக்கம் ஏதோ ஜாலியாக போயிட்டு இருப்பாங்க, என்னடா அந்த மாதிரி இருக்கும். ஸோ தட் வாஸ் அ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு ப்ரெஷர் ஒன்று வந்துச்சு. அந்த பேலன்ஸ் ஷூட்டை முடிக்கிறதுக்குள்ள இது எப்படா முடிப்போன்ற ஒரு ஃபீல் வந்தது அங்கே வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு மற்ற படங்கள் எல்லாமே இட் வாஸ் ஆல் லைக் ஓகே வி பிளான் திஸ், வி கம்ப்ளீட் திஸ்ன்ற மாதிரி தான்.